எனக்கு கவிதை என்பது தெளிந்த நீரோடை போல இருக்க வேண்டிய அவசியமில்லை. அது காட்டாற்று வெள்ளமாகவும் காய்ந்த நிலத்தின் ஊற்றாகவும் நடை பழகவிருக்கும் குழந்தையை ஒரு வாளிக்குள் அமர வைத்து இடுப்பளவு ஊற்றப்படும் நீராகவும் இருக்கலாம். இப்படியாக உரையையே ஒரு கவிதை போலத்தான் எழுதியிருக்கிறார் நூலாசிரியர். பாயின் மிசை நானும் தனியே படுத்திருக்கையிலே தாயினை கண்டாலும் சகியே சலிப்பு வந்ததடி என்று கவி பாடிய முண்டாசு கவிஞனுக்கு அடுத்தபடியாக தன்னுடைய சகியிடம் அன்பை பகிரும் ஒருவராக இருக்கிறார். கோயில் அன்னதானத்தில் பயனடைந்தோரெல்லாம் அம்மனுக்கு நன்றி செலுத்தி நகர்கின்றனர். அங்கே அடுப்படியில் விறகரிக்கும் அன்னலட்சுமிக்கு முன் நிகழ்கிறது ஒரு யாகம் என்று அழகாக எழுதியிருக்கும் கவிஞர் அவர்களை ஏற்புரை வழங்குமாறு அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். என்னதான் தைரியமா கவிதை எழுதினாலும் மேடைன்னு வந்துட்டா கொஞ்சம் பதட்டமா இருக்கு. எதிர்ப்பே இருந்தால் பொறுத்தளவுக்கு இந்த அழகான காலை பொழுதில் விடுமுறை நாளில் தனது ஓய்வை எல்லாம் ஒத்தி வைத்துவிட்டு எனக்காக இங்கு வந்து அமர்ந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்நிகழ்ச்சியில் இல்லாவிட்டாலும் நம் எல்லோர் மனதிலும் நீங்கா இடம்பெற்ற மறைந்த திரு புதுமை தேவி மா அன்பழகன் ஐயாவை நினைவு கூர்த்து என்னுடைய அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள். கவிதை என்பது என்னை பொறுத்தவரை இருப்பதை வைத்து இல்லாததை உணர்த்துவதாகவும் இல்லாததை வைத்து இருப்பதை உறுதி செய்வதாகவும் தான் இருக்கிறது. பெரும்பாலும் எனது கவிதை இல்லாததை வைத்து இருப்பதை உணர்த்துவதாக அமர்ந்திருக்கின்றன என நான் நம்புகிறேன். காரணம், காதலும் காமமும் கடவுளும் நம் மனித வாழ்க்கையை தவிர்க்க முடியாதவையாக இருக்கிறது. ஆனாலும் இம்மூன்றுக்கும் உருவம் இல்லை. இருப்பினும் இந்த இருப்புகளை உறுதிப்படுத்த இல்லாதவர்களை வைத்து கவிதைகளாய் கட்டியெழுப்ப முயற்சி செய்திருக்கிறேன். இந்த கவிதைகளை பற்றி பேசிய அக்ஷய் அண்ட் தீபக் இருவருக்கும் மிக்க நன்றி. புத்தகத்தை 2 பாதியாக பிரித்துக் கொண்டார்கள் என்று சொன்னார்கள். நல்லவேளை தீபக் முதல் பாதியை எடுத்துக்கொள்ளவில்லை. அப்படி எடுத்திருந்தால் வேற மாதிரியா இருக்கும். பாம்பின் கால் பாம்பறியில் தீபக் அவர்கள் யானையின் கால் மிதிப்பட்டு மண்ணுக்குள் புதைகின்ற இதை போல் ஒவ்வொரு மனித மனதிலும் இந்த அன்பு பதிந்து போயிருக்கிறது. விதை முளைத்து வெளிவர மண்ணை கீழியே ஆக வேண்டும். அதுபோல மனித மனத்தில் சிறு கீறல் கூட இல்லாமல் அங்கே அன்பு வெளிப்படாது. அதுவரை அது ஆழ்கடலில் அமைதியாகத்தான் இருக்கும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கின்றார் என்னும் வள்ளுவன் கூற்றுப்படி அதற்கென எல்லை ஏதும் இல்லாமல் காலத்தில் நின்று காவியம் படித்துக் கொண்டிருக்கிறது. காதலை பற்றி ஏராளமான கவிதைகளை எழுதிவிட்டாலும் காதல் ஒரு கொற்றவையின் பதத்தில் இருந்து இன்னும் ஏராளமான கவிதைகளை பிரசவித்துக் கொண்டே இருக்கிறது. அதை கொற்றவை என பொருட்படுத்திய பின் அந்த கொற்றவைக்கு ஒரு சிறிய மலர் சூடி வழிபடுதல் போல் என் சிந்தனைகளை அவளுக்கு காணிக்கையாக்குகிறேன். காதல் புனிதமானது என்றாலும் காமத்தை புறந்தள்ளிவிட முடியாது. காமம் அவ்வப்போது பிறந்தறியும் சவளை குட்டிதான். ஆனாலும் காலத்தை வென்ற காதலுக்கு காமமே என்றும் ஆதாரமாய் இருக்கிறது. கடவுளுக்கு எப்போதுமே சாத்தான் தான் ஆதாரம். கடவுளை அடையாளம் காண அங்கே ஒரு சாத்தான் தேவைப்படுகிறார். நீங்க எந்த மதத்தில் எடுத்துக்கிட்டாலும், பைபிள் எடுத்துக்கிட்டாலும், இல்லை குரான் எடுத்துக்கிட்டாலும், இல்லை மகாபாரதம் எதுவாக எடுத்துக்கிட்டாலும் அதுல கடவுளை முன்னிறுத்துறதுக்கு ஒரு சாத்தான் தேவைப்படுகிறார். அந்த சாத்தானை அல்லது தீய சக்தியை அழிப்பதன் மூலம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறான் கடவுள். இதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, கடவுள் தான் சாத்தானை படைத்திருக்க வேண்டும் அல்லது சாத்தானின் பரிணாம வளர்ச்சி தான் கடவுளாக இருக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. இன்னும் தெளிவாக இன்றைய தலைமுறைக்கு புரிவது போல் சொல்ல வேண்டும் என்றால், ஒரு கதாநாயகன் தன்னை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் அதற்கான உரிய வில்லன் வேணும். ஆனா இந்த உதாரணம் சிங்கப்பூருக்கு ஏற்படாது. ஏன்னா நான் வந்த புதுசுல ஒரு அங்கிள்கிட்ட கேட்டேன், இங்க ஏன் திரைப்படங்களே எடுக்கிறது இல்லை அப்படின்னு. சிங்கப்பூர் டோவாண்ட் ஹீரோலா அப்படின்னு சொன்னாரு. அது இன்னமும் மனசுல பதிஞ்சிருக்கு. இங்க ஏன்னா அறிவார்ந்த மனிதர்கள் இருப்பதால் இங்கே கதாநாயகன் தேவையில்லை, இங்கே கதாநாயகர்கள் தான் இருக்கிறார்கள்.
அதற்காக காதலை நாயகனாகவும் காமத்தை வில்லனாகவும் நான் கருதவில்லை. காமத்தை ஒரு செல்ல நாய்க்குட்டி போல் பாதித்து அவ்வப்போது அதற்கு உணவளிக்க வேண்டும் என்று கவிதையில் நான் பதிந்திருக்கிறேன். நாய்க்குட்டியை போலதான், நாய் போல அல்ல, நாய்க்கும் நாய்க்குட்டிக்கும் வேறுபாடு இருக்கிறது. நாய்க்குட்டி என்ன சொன்னா, நாய்களை பத்தி நாம சொல்லியே ஆகணும். அதாவது நாய் எஜமானருக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கும். ஆனா அதை இன்னும் ஏன் மனிதர்கள் யாரையாவது வசைப்பாடும் போது நாய் என்ற வார்த்தையை உபயோகப்படுத்துகிறார்கள் என்றால், அது தன் இணை எதிரி. எஜமானருக்கு மட்டும் விசுவாசமாக இருக்கும். அது தன் இனத்தை இழிவுபடுத்துவதற்காக தனக்கு தானே குறிவைத்துக் கொள்ளும். அதனால் நாய்க்குட்டியை போலதான் நாம் பாவிக்க வேண்டும் காமத்தை. அடுத்ததா இங்க எல்லாருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும், அது என்ன சகி, யார் அந்த சகி அப்படின்னு. அதை பத்தி சொல்ல போனா, ஒரு நாள் காலையில 6 மணிக்கு கோயிலுக்கு போனவுடனே நான் பல் தேய்ச்சி குளிச்சுட்டு வேலைக்கிழமை போயிட்டு வந்துட்டேன். அதனால ஒன்றும் நடக்கல. சகி என்பது என் கற்பனை குதிரையின் மேல் மீதேறி சவாரி செய்பவர். அவள் இல்லாமல் என் கற்பனை குதிரை ஓடாது. இதை நான் ஆழமா பதிந்து கொள்கிறேன். அவள் எனக்கு நானே உருவாக்கி கொண்ட ஆறுதல். அவளை மையப்படுத்தி தான் கவிதைகள் எழுத ஆரம்பிப்பேன், அல்லது கவிதை எழுத ஆரம்பித்தவுடன் அவள் மையத்தில் வந்து உட்கார்ந்து கொள்வாள். அவள் எங்கிருந்து வந்தாள் என்று கேட்டால், குடும்ப சூழ்நிலையின் காரணமாக நான் வெளிநாட்டுக்கு வந்து சேர்ந்தபோது எனக்கு வயது 23. வேலை, கூடுதல் நேர வேலை, அறை, ஊரக்கம், அவ்வளவுதான் வாழ்க்கை. இந்த ஒரு பருவ வயது இளைஞனுக்கு என்ன தேவையோ, என்ன பசியோ, அது அவனுக்கு கிடைக்காம பொழுது அவன் மனதுக்கு ஏதோ ஒரு ஓரத்தில் ஊர்த்தி கொண்டே இருக்கும். அந்த ஊத்துதல் என்ன என்று எனக்கு அப்போது தெரியாது. பிறகு நான் கவிதை எழுத ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் அந்த உணர்வுக்கு ஒரு பெயர் வைத்தேன். அதாவது நிறைய சுழியத்துக்கு முன்னால் ஒரு முனை என் போட்ட உடனே அதற்கெல்லாம் மதிப்பு வந்தது போல் அந்த உணர்வுக்கு ஒரு பெயர் வைத்ததுக்கு அப்புறமா அந்த உணர்வு எல்லாமே எனக்கு ஒரு மதிப்புடையதாக தெரிந்தது. அந்த உணர்வுக்கு பெயர் தான் சகி. நான் எழுதிய கவிதைகளில் சகி என்ற வார்த்தைகள் நிறைய இருந்தாலும், அந்த சகியில் தன்னை வைத்து பொருத்தி கொண்டு பார்த்தவர்கள் நிறைய. அதை இதற்கு மேல் சகியை பற்றி நான் இங்கே பேச முடியாது. ஏன்னா வீட்டில் இருந்து வந்துருக்காங்க, நான் திரும்ப ஊருக்கு போக முடியாது. அதனால சகியை ஓரமாக உட்கார வச்சிருவோம். நான் இன்றைய அன்னை தினம் அப்படிங்கிறதுனால நான் அம்மாவுக்காக ஒரு கவிதை வாசிக்க போறேன். அது இந்த புத்தகத்தில் இருக்கு. உன் மடியிலிருந்து தொடங்கிய என் வாழ்க்கையில் ஒவ்வொரு முறை கரை சாய்க்கும் பொழுதும் உன் மடியையே எதிர்பார்க்கிறேன். வாழ்க்கை என்பது ஆதியில் இருந்து துண்டிக்கப்படாத ஒரு தொப்புள் கொடி. போதும் நினைக்கிறேன். நான் அவ்வளவா புத்தகத்துக்குள்ள போக வேண்டியதில்லை. அச்சையும் தீபக்கும் நிறைய சொல்லிட்டாங்க. மற்றபடி என் கூட வேலை பார்க்குற நண்பர்கள், என்னை போன்ற வெளிநாட்டு ஊழியர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்காக நான் கவிதை நான் வாசிக்கலாம்னு இருந்தேன். அதை ஏற்கனவே வாசிச்சுட்டாங்க. நன்றி அவங்களுக்கு. அடுத்ததான் நன்றி உரைக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். எவ்வளவோ முயற்சிக்கு இன்னும் இந்த புத்தகம் வெளியீடு சாத்தியமாயிருக்கு. எவ்வளவோ தரங்கள் இருந்தாலும் எனக்கு சொல்கிறேன், களப்பதிப்பதற்கு எந்த தரங்களும் கிடையாது. எனக்கு தான் நிறைய தரங்கள் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே அலப்பதிப்பகம் பார்த்துக்கிச்சு. அதாவது இது 73 கவிதைகள் தான் இருக்கு, நம்ம பின்னாடி வெளியிட்டுக்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை இருந்துச்சு. இருந்தாலும் அதை வெளியிட்டே ஆக வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு நானே வந்துட்டேன். அதுக்கு எப்படின்னா, இப்போ எம்ஆர்டியில் 2 கதவுகளும் முத்தமிட்டு பின்பு எவ்வளவோ எச்சரிக்கைக்கு பின்பு முத்தமிட்டு வெளியிடுது. அதன் பிறகுதான் அதனுடைய பயணம் ஆரம்பிக்கிறது. அதுபோல நான் எப்படியாவது இந்த புத்தகத்தை வெளியிட்ட பிறகுதான் என் கல்வி பயணம் ஆரம்பிக்க வேண்டும் என்று நான் எண்ணினேன். அதே போல இது ஒரு நல்ல ஆரம்பம்னு நான் நம்புகிறேன். இதுக்காக நான் நன்றி உரைக்க வேண்டும் என்றால் உங்கள் எல்லோருக்கும் நான் நன்றி உரைக்க வேண்டும். நான் என்னோட முன்னேற்றத்தை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு கூட்டம்னா இது இங்கே இருக்கிற கூட்டம் மட்டும்தான். அதனால எல்லாருக்கும் நன்றி. முதல்ல சிங்கப்பூர் அலப்பதிப்பதற்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. அண்ணன் செந்தில்குமார் நடராஜன் அவர்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றி. இந்த புத்தகம்
பழக்கமே இல்லை. அவர் எழுத்தாளர் செந்தில்குமார் தான் எனக்கு தெரியும். இப்போ வந்து செந்தில் அண்ணாவா மாறிட்டார். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்தது என்னோட கூடவே என்னோட இலக்கிய பாதையில் எப்போதுமே கூடவே இருக்கிற கவிஞர் யாழிசை மணிவண்ணன், அவருக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. இந்த இந்த புத்தகம் ஆரம்பித்தது எந்தெந்த கவிதைகள் தேர்ந்தெடுக்கலாம், எந்தெந்த கவிதைகளை வகுக்கலாம், எப்படியெல்லாம் எழுதலாம் அப்படின்ட்டு கூடவே இருந்து எனக்கு ஒத்துழைத்து இந்த புத்தகத்தை ஒரு ஒரு பொக்கிஷம் மாதிரி காத்து கொண்டு வந்திருக்கிறார் இது வரைக்கும். நண்பர் யாழிசை மணிவண்ணனுக்கு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் அலப்பதிவத்தில் கூட இருக்கிற நண்பர் வினோத், மூசிய பிரகாஷ், வெற்றி செல்வன், அழகுராஜன், மதியம், நான் 3 பேரும் இல்லை, அவங்க இன்னும் நல்லா இருந்திருக்கும். அவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்றி. அப்புறம் இந்த புத்தகத்துக்கு அடிக்கடி சொன்னாங்க பிற மொழி கலப்பு இல்லாமல் இருக்கு, ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு. அதுக்கு முதற் காரணம் பிரபாதேவி இருக்கார். அவங்க இருக்க பிற மொழிகளெல்லாம் கலந்து கொடுத்தாங்க. அதோடு இல்லாமல் பிழை திருத்தியும் கொடுத்தாங்க. அவங்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் மற்றும் குழுவினர்களோட உறுப்பினர்கள் அவர்களோட கலந்து பேசும்போது இலக்கியத்தை பற்றியான ஒரு நல்ல முற்போக்கு சிந்தனை எல்லாம் கிடைக்குது. அதுக்காக மற்றும் குழுவினர்களோட உறுப்பினர்களான பொன்விநாயகி, மோகனப்பிரியா, பாரவேதி, இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்றி. இன்னொன்று முக்கியமாக இன்னொரு ஒருத்தருக்கு நான் நன்றி சொல்லணும். அது எங்கள் முதலாளி இளநிலை எலக்ட்ரிக்கல் சர்வீஸ் பிரைவேட் லிமிடெட் நிர்வாகி. கடந்த 2 வருடங்களாக தான் நான் இப்போதைக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கிறதா நான் உணர்றேன். இதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன்னு நான் யாழிசை மணிவண்ணனுக்கு தான் தெரியும். கொஞ்சம் அப்படி இப்படின்னு அடாவடியா அப்படி இருந்துச்சு. இப்போ 2 வருஷமா ஏதோ ஆசீர்வதிக்கப்பட்டது மாதிரி எல்லாமே நல்லதாக போயிட்டு இருக்கு, எல்லாமே நல்லதாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு காரணம் வந்து ஒருத்தரை பார்த்தோம்னா நாங்கள் அவர்கிட்டேருந்து அவர் நமக்கு எதுவுமே சொல்லிக் கொடுக்க தேவையில்லை. அவர் பார்த்தாலே போகிறோம், அவர்களோட நம்ம பழகினா போகிறோம். அதில் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ்லேருந்து நம்மக்கிட்ட இருந்து ஒரு 30% 40% இருந்தாலே போகிறோம். அதை வச்சு நம்ம முன்னேறி வந்துடலாம். அந்த மாதிரி என்னோட முதலாளி திரு ஜெயபாலி லோகோ அவர்களை நான் பார்க்குறேன். அடுத்ததாக என்னோட முன்னேற்றத்தை பற்றி ரொம்ப சந்தோஷப்பட்டு முகநூலும் சரி, புலனத்திலும் சரி, என்னோட புத்தக வெளியீடை பற்றி விளம்பரப்படுத்தி கொண்டிருந்த திரு கவிஞர் ஜோ அவர்கள், தியாகரமேஷ் அண்ணா, அப்புறம் பிரியா கணேசன், கங்கா அக்கா, தமிழ் ஐயப்பன், இவங்களுக்கெல்லாம் மிகப்பெரிய நன்றி. அடுத்ததாக என்னை எப்போதும் மேடை கட்டி அழகு பார்க்கும் அண்ணன் சீகோ அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. என்ன மாதிரி இளைஞர்கள்லாம் நல்லா ஊக்குவித்து தமிழ் இலக்கிய உலகத்தில் தன்னை ஒரு கொடையாளியாக மேம்பட்டு நிற்கிற அண்ணன் ஏகேஎஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனர் நாமக்காரன் சரவணன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அவருக்கும் இந்த புத்தக வெளியீட்டில் ஒரு பங்களிப்பு இருக்கு. நன்றி அண்ணா. அடுத்ததாக நீதிமாண்டி அண்ணா, அவர் போயிட்டாருன்னு நினைக்கிறேன். அவர் ஆரம்பத்திலேருந்து கூடவே இருந்தார். என்ன வேணுமோ சொல்லி தம்பி, நான் செய்கிறேன், சாப்பாடு நான் அரேஞ்ச் பண்ணுறேன், எந்த உதவியெல்லாம் சொல்லி நான் எல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார். அவர் ஒரு அண்ணன் மாதிரி எப்போதுமே கூடவே இருப்பார். நீதிமன்ற அண்ணனுக்கு மிகப்பெரிய நன்றி. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சியில் தன்னோட அழகு தமிழால் அரங்கை அலங்கரித்த நிகழ்ச்சி நெறியாளர் அன்சாரி கணேஷ் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. என்னோட நூலை பற்றி ரொம்பவும் அடிக்காமல் கொஞ்சமாக செல்லமாக தட்டி கொடுத்து பேசின அக்ஷய் மற்றும் தீபக் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அடுத்ததாக தன்னோட எப்போதுமே ஜானகி பாடினா தேன் காதில் வந்து பயிர மாதிரி இருக்கும். இந்த நிகழ்ச்சியில் விதமான சூட்டோட கொடுத்த மாதிரி இருந்துச்சு. ஏன்னா தேர்ந்தெடுத்த பாடல்கள் அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப மிகப்பெரிய நன்றி ஜானகி. அப்புறம் கீபோர்டு வாசித்த
கே அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. ரொம்ப அழகாக இருந்துச்சு. அடுத்ததாக புகைப்படம் எடுக்க மாதவன் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. உணவு பரிமாற்றம் செய்த கவிஞர் பூ வாசு அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இன்னும் அமைப்புகள்லாம் இருக்கு. கவிமாலை சொல்லாடும் ஒன்றில் மற்றும் குழுவினர், அப்புறம் மக்கள் மனம் பத்திரிகை ஆசிரியர் அவர்கள் வரல. அந்த மக்கள் மனம் பத்திரிகையில் என்னோட கவிதைகள் வந்திருக்கு. அவங்க எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன். அப்புறம் இந்த தேசிய ஞானத்துக்கு இங்கே இடம் கொடுத்த தேசிய நூலகத்துக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ணன் திரு அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இது ரொம்ப பதட்டமா இருக்கு. ஏன்னா முதல் பிரசவம் அப்படின்னு சொல்லிட்டீங்க, அதனால என்னால் எப்படி பேசுறதுன்னு தெரியல. நாங்களாம் வறண்டு போயிருக்கு. இவ்வளோ பொறுமையாக உட்காந்து என்னோட பேச்சை கேட்டு அவங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றி. நன்றி, வணக்கம். வரவேற்புரை வழங்கிய கற்பக மீனா அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. அவங்க பயணித்தாங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். இடையில் சற்று அதிக நேரம் எடுத்து நன்றியுரை எழுதியிருப்பார்கள் நினைக்கிறேன். நூலாசிரியர் சொன்னது போல நான் கூட சகி என்றதும் யாரோ பெண் கவிஞர் என்றுதான் நினைத்தேன், மன்னித்துக் கொள்ளுங்கள். ஆனால் சகி என்பது அவருடைய தோழி அல்ல, அவரே தான். அவையும் நானும் திரைப்படத்தில் ஒரு பாடல் வருகிறது. அதிலே தந்தைக்கும் தாயமுதம் சுரந்ததம்மா என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலே என்று ஒரு வரி இருக்கிறது. ஆனால் பூக்காத மரம் கூட பால் வடிக்கும் என்பதை இப்படி சொல்கிறார் கவிஞர். ஆலமரத்தில் ஊஞ்சலாடிக் கொண்டிருக்கிறாள் மலர் எனும் சிறுமி. அவள் பெயர் சொல்லி யாரோ அழைக்கையிலே விழுதில் சற்று பால் வடித்துக் கொண்டது அந்த பூக்காத மரம். அருமையாக இருக்கிறதல்லவா? கைக்கட்டும் தூரத்தில் சிலர் அமைந்து விடுகிறார்கள். சிலருக்கு சற்று தூரம் செல்ல வேண்டி இருக்கிறது. உன்னை அடைய எவ்வளவு தூரம் என தெரியவில்லை. இப்போது நான் செய்து கொண்டிருப்பது எல்லாமே உன்னை நோக்கிய பயணம்தான் என்று எழுதிய கவிஞர் இனி மேலும் பல கவிதைகளால் நம்மிடம் பயணிக்கட்டும். இனிமேல் உங்களுக்கு எல்லாம் நல்லதாகவே நடக்கும். கவிஞர் சகி அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏற்புரைக்கும் நன்றியுரைக்கும் நன்றிகள். விழா நிறைவினை நெருங்கிவிட்டோம். என்னன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டாம், உயிரில்லை செந்நன்றி கொன்ற மகற்கு. இவ்வளவு நேரமும் எங்களோடு இணைந்திருந்து இந்நிகழ்வினை இன்னும் சிறப்பாக்கி தந்த உங்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். முக்கியமான விடயம் ஒன்றினை நினைவுபடுத்த வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கிறது. சிங்கப்பூருக்கு வந்த நாளிலிருந்து நான் வியந்து பார்த்த விடயங்களில் ஒன்று நூலகங்கள். எல்லா வட்டாரங்களிலும் ஒரு நூலகம் இருக்கிறது. அனைத்து நூலகங்களிலும் 100க்கும் மேற்பட்ட தமிழ் நூல்கள் இருக்கின்றன. நூலகத்தில் அங்கத்தவராக இணைந்து தமிழ் நூல்களை அதிக எண்ணிக்கையில் எடுத்து பயன்பெற வேண்டும். எந்த நாட்டவராய் இருந்தாலும் இங்கே வசிப்பவர்களாய் இருந்தால் நூலகத்தில் அங்கத்தவராகலாம் என்பது கூடுதல் செய்தி. தமிழ் வாசகர்களின் எண்ணிக்கை குறைந்து விட்டதாய் ஒரு குறை இருக்கிறது. அந்த குறையை நிவர்த்தி செய்யும் அளவு வாசிக்க வேண்டும். வாசிப்பீர்கள் என்று நம்புகிறேன். இவ்வளவு காலமும் நூல்களை வாசிக்க தொடங்காதவர்கள் இனிமேல் வாசிக்க தொடங்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்த மற்றும் குழுவினருக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். அனைவருக்கும் மதிய உணவு தயாராக உள்ளது. நண்பர்கள் புத்தகங்களை பெற்றுக்கொண்டு எழுத்தாளரை மேடையில் சந்திக்கலாம். நூலின் விலை 10 வெள்ளி. உங்களுக்கு தாராள மனம் இருந்தால் உங்களுடைய முடிவு. நன்றி.